வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் முத்து ரொம்பவே யோசனை பண்ணுறாரு. இந்த சிந்தாமணிக்கும் நம்ம வீட்டம்மாவுக்கும் தான் தொழிலில் போட்டி. அப்போ கண்டிப்பாக அந்த மேனேஜர் சொல்லுற மாதிரி பார்க்கும்போது சிந்தாமணி தான் வந்து மீனாவோட பணத்தை ஆட்டையை போட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வேறு யாரும் அப்படி பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு ஆதாரமும் இல்லையே, எப்படி அந்த சிந்தாமணி தான் பணம் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. அப்போ ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி, தம்பி பக்கத்தில் உள்ள எல்லா கேமராவும் பார்த்துட்டோம், ஒரு கேமராவிலையும் பதிவு இல்லை, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி, எதுவும் தகவல் கிடைச்சா சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க. இங்கே முத்துக்கு அப்போ தான் ஒரு யோசனை ஓடுது. நம்ம நேர்மையான வழியில் போனோம்னா அந்த பணத்தையும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. சிந்தாமணி எந்த வழியில் கேம் ஆடி அந்த பணத்தை எடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஒரு கேம் ஆடி அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ நேராக பார்வதி அத்தை வீட்டுக்கு போகிறாங்க. அத்தை, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது, இப்போ எல்லாமே கேள்விப்பட்டேன், மீனா பணத்தை எப்படி இழந்துட்டாளப்பா அப்படிங்கும்போது, அது யார் செஞ்சுருப்பான்னு உங்களுக்கே தெரியுமில்ல அத்தை அப்படிங்கும்போது, தம்பி சிந்தாமணி தான் பண்ண வாய்ப்பு இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த சிந்தாமணி தொழில் கிடைக்கக்கூடாதுங்கிற வேலையில் தான் அதை செஞ்சுருக்கோம், எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அவங்க அம்மா விஜயா ஒன்றை பிடிக்கல, மீனாவை பிடிக்கல. இந்த சிந்தாமணி தாங்கிட்ட நடனம் தான் படிக்க வந்தாங்கன்னு சொல்லி ரொம்பவே நெருங்கி பேசுது. ஆனால் நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது மீனா தொழிலை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கேயே வந்திருக்காங்க. இதை புரியாத விஜயா பேசிக்கிட்டே இருக்கா. நான் என்னத்தை சொல்கிறது. ஆனால் எனக்கே புரிஞ்சிச்சுப்பா, அந்த சிந்தாமணி தான் மீனா பணத்தை எடுத்துருக்கணும். மீனாவுக்கு தொழில் போட்டின்னா ஒரே ஒரு ஆள் தான், அதுவும் சிந்தாமணி தான். இந்த சிட்டிக்குள்ளே சிந்தாமணி ஏற்று யாரும் தொழில் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது நினைக்குது. அதான் காரணம் அப்படிங்கும்போது நல்லாவே புரியுது. அதுக்கு தான் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா பண்ணணும் சொல்லு, உனக்காக நான் என்னென்னாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கும்போது, அத்தை அந்த சிந்தாமணியோ 3 மணி நேரம் உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார வைக்கணும் அப்படிங்கும்போது, அது எப்படிப்பா முடியும்? நடன பள்ளி 1 மணி நேரம் தான் உங்கள் அம்மா சொல்லிக் கொடுப்பா, அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் அதுக்கப்புறம் கிளம்பிருமே, நம்ம சொன்னால் இருக்குமா, அது வந்து பயங்கரமான ஆள் அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் ஒரு பூஜை மாதிரி நடத்தணும்னு சொல்லுங்கள். அந்த பூஜை நடத்தும் போது அதுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பணம் பயங்கரமாக பெருகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சிந்தாமணி வரும். எங்கள் அம்மாவும் வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் 3 பேர் இங்கே இருக்கையில் அவங்க வீட்டில் போய் நாங்கள் பணம் இருக்கான்னு பார்க்க வசதியாக இருக்கும் அப்படிங்கும்போது, எப்பா அந்த சிந்தாமணி பொல்லாத ஆள், நீ கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, சரி தானே கவனமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்கிறாரு. டேய் ரவி, சிந்தாமணி தான் பணம் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் பணத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வேறு மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது, என்னடா பண்ணணும் அப்படிங்கும்போது, சுருதி மீனா இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு செல்வத்தையும் சேர்த்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாங்க. நாங்கள் வந்து சர்க்காரில் வந்த அதிகாரி, இந்த வீட்டில் நாங்கள் சர்ச் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க வந்து எங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க, அதெல்லாம் முடியாது, வைக்காது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, இங்கே ஃபோனே எடுக்கலை. ஏன்னா பூஜையில் இருக்கிறதுக்கும் போது எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி சொன்ன உடனே அவங்க ஃபோன் எல்லாமே நெஞ்சிடுறாங்க, ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. ஒருத்தர் அவங்க சைலண்டில் போட்டுடுறாங்க. அதனால் ஃபோனே போகலை. அப்போ அம்மா ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. அம்மா வருது வரைக்கும் நிற்க முடியாது, அதனால் நாங்கள் வந்து பண்ணக்கூடிய வேலையை பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு இடத்த விட்டு எந்திக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு சேரில் போய் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டுது, வீட்டில் வேலைக்கு வச்சுருக்குறவங்க. அப்போ ரூம்பை பூரா அலசுதாங்க. கடைசியாக பெட்ரூம் போகிறாங்க. அங்கே பீரோவில் திறந்து பார்க்காங்க, அதுலேயும் பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது இன்னொரு ரூம் ஒன்று ரொம்ப திறக்காத மாதிரி பூட்டு ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த பூட்டு திறந்து பார்க்காங்க. அங்கே தான் வந்து 2-3 பீரோ இருக்குது. அந்த 2-3 பீரோ நிறைய பணம் தான். அப்புறம் இன்னொரு பீரோவை திறந்து பார்க்காங்க, அதில் பூரா சொத்து பத்திரம், சிட்டிக்குள்ளே கம்மியாக வந்த சொத்தை பூரா ஏதோ வகையில் நெருக்கடி பண்ணி பூரா வாங்கின பத்திரம். பிறகு கடந்த காலங்களில் அவங்க செஞ்சது வேலைகளுக்குள்ள ஆதாரம் எல்லாமே அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு பலகுரல், இதை விடாத, உன் செல்லு தெளிவாக இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வீடியோ எடு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. இந்த ரூம் வந்து இருக்க மாதிரியே தெரில,
பார்க்க இது வந்து ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது. திறந்தா ஒரு ரூம்பே வருதுல்ல. சிந்தாமணி பயங்கரமான ஆளாக தான் இருப்பாங்க போல். அப்படிங்கும்போது பலகுரல் இது வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது கபோர்டு மாதிரி தெரியுது. இதுக்குள்ளே ரூம்பே இருக்குது. அதுவும் அண்டர் கிரவுண்டில். அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுருக்குது பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே மீனாட்ட எடுத்த பணம் மஞ்சள் பையில் இருக்க பணம் ஒரு 5 கட்டை அதில் இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கிறாரு. பலகுரல் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இதை அப்படியே சும்மையாக விட்டு போனோம் அப்படிங்கும்போது இல்லை எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா தான் டவுட் வராது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்த பின்னாடி அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க, நான் பார்க்க வேண்டியது பார்த்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னானே சிந்தாமணி அம்மா வீட்டில் ஒன்று இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தை நைஸாக வச்சுக்கிறாரு முத்து. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து மீனா உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட போனால் என்ன இருக்குது அப்படிங்கும்போது மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே சீதாவுக்கு ஃபோன் அடித்தான். சீதா பணம் கிடச்சிருச்சு, உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ கொடுத்துட்றியா அப்படிங்கும்போது, அக்கா பணம் தான் தொலைஞ்சிட்டுன்னு சொன்னியாக்கா அப்படிங்கும்போது, மாமா ஒரு பிளான் பண்ணி சிந்தாமணி வீட்டில் எடுத்துட்டாங்க. அந்த பணம் இப்போ நான் உன்கிட்ட கொடுக்க போகிறேன், நீ உன் ஃப்ரெண்டுகிட்டையும் கொடுத்துரு அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டு வந்து வெளியூரில் இருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரி நான் உன்கிட்ட பணம் தந்துடுறேன், நீ கொடுத்துரு, நான் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே சீதாவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போ சிந்தாமணி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ நிற்குது, ரிப்பேர் ஆகி நிற்குது. அப்போ அது பக்கத்தில் போய் மீனா நிற்கிறாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா இறங்கி, அம்மா நீ கொஞ்சம் அந்த ஆஸ்பத்திரியில் விட்டுலாமா அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்கும்போது சீதா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியை சொல்லுவாங்க. சொன்னோன்னே அங்கே தான் என் தங்கச்சி வேலை பார்க்க அப்படியா அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க இறக்கி விடவும், அக்கா இவங்களே ஏற்றிட்டு வர அப்படிங்கும்போது, இல்லை ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகி நின்றுட்டு அப்படிங்கும்போது நான் தான் வந்தேன், அதான் ஏற்றிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சீதா இது யார் அப்படிங்கும்போது, இவங்க தான் எங்கள் அக்கா, நான் சொல்லியிருக்கோம்ல இவங்க தான் வந்து எங்களுக்காக படிக்காமல் எங்களுக்கு உழைச்சி காப்பாற்றினது வச்சது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எல்லாமே எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் தான் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். மீனா இது வந்து உங்கள் தங்கச்சியா ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. சீதா இருக்க போய் தான் என் பையன் ஊத்தியில் என்னை விட்டு போயிருக்கான். ரொம்ப நல்ல பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது, வாங்கம்மா நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு விடுதாங்க. அங்கே இவங்களுக்கெல்லாம் செக்கப் நடந்துகிட்ருக்கையில் மீனா வந்து கூப்பிட்டு சீதாவை சொல்கிறாங்க, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது, என்னக்கா சொல்கிறேன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படிங்கும்போது, இல்லை நீ தான் அந்த பையனை விரும்புகிறிய, அவரும் ஒன்று விரும்புகிறாரு, அவரும் ஒரு வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறேன், நீனும் படிச்சுட்டு நல்லா வேலை பார்க்குற, 2 பேரும் கல்யாணம் முடித்தா நல்லா தான் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா ரொம்ப வெட்கப்படுறாங்க. வெட்கப்படாத, உண்மையை தானே சொல்கிறேன், உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை வரட்டும், ஒரு நாள் வந்து நாங்களும் போய் பார்த்துக்கிட்டு பேருக்கு அப்புறம் பொண்ணுக்கிட்ட வர சொல்லலாம், அப்புறம் நம்ம அண்ணாமலை மாமாட்ட சொல்லிவிட்டு ஒரு நாள் கல்யாணம் வைக்கலாம் அப்படிங்கும்போது, சரிக்கா அப்படின்னு சொல்லி வெட்கப்படுறாங்க. சரி ரொம்ப வெட்கப்படாத, அந்த அம்மாவை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தவுடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பேரை சொல்லி கூப்பிட்ற அப்படிங்கும்போது, உன் வீட்டில் பணம் எதுவும் இல்லை போல் அப்படிங்கிறாங்க. பணம் எதுவும் இல்லையா, என் வீட்டில் பணம் இருக்குது அப்படிங்கும்போது, உன் வீட்டில் அந்த இதை சொல்லலை, என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம் அங்கே வச்சுருந்தியே அப்படிங்கும்போது, என்ன குழம்புற, உன் பணத்தை நான் எதுக்கு ஆட்டை போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் மஞ்சள் பையில் பணத்தை கொண்டு போகும்போது ஆட்களை வச்சு பணத்தை ஆட்டையை போட்டு வீட்டில் கொண்டு வச்சுருந்தேன், அதை நான் என் வீட்டுக்கார வச்சு எடுத்துட்டாரு அப்படிங்கும்போது, ஏய் என்ன சொல்கிற அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்குள்ளே என் புருஷன் வந்திருக்கான், விட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ண அப்படின்னா நீ தான் சீரழிவ, என் பணத்தை வந்து எடுத்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க சும்மையாவது. இதை கேட்ட சிந்தாமணி, ஆஹா எந்த கேமராவில் பதிவு இருக்குன்னு தெரியலையே, இவனும் எங்கே பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் மீனா உன் பணம் தான் உனக்கு கிடச்சிட்ல, இனிமேல் என்கிட்ட தேவையில்லாமல் பேசாத, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. உடனே சிந்தாமணி, என்ன ஃபோனை வைன்னு சொல்கிறீங்க, இந்த தொழிலை வேணால் என்கிட்டருந்து எடுத்துருக்கலாம், இன்னும் பாருங்கள் சிந்தாமணி உங்கள் தொழிலை வணக்கம், வீட்டில் அடிச்சு நல்லா இருக்காங்களா? ஒன்றும் இல்லாமல் ஆக்கி என்ன நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே உங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது, நான் எங்கேருந்து வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியும்,
நீங்கள் சின்ன வயசில் உள்ளே இருந்தது, எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்த்தது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, ஏய் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் சரிதானா அப்படிங்கும்போது ஃபோனை வச்சுட்டு, ஏய் நீ எந்த சாவியை கொடுத்த அப்படிங்கிறாங்க. எந்த சாவி தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எந்த ரூம்லலாம் போய் பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உடனே வந்துட்டாங்க அப்படின்ட்டு சமாளிச்சிடுறாங்க. ஓ அப்போ உள்ளே போயிருக்க மாட்டாங்க. இந்த ரூமில் எதுவும் திறக்கலல்ல அப்படிங்கிறாங்க. இந்த ரூம்லாம் திறக்கல, என்னைய அதில் உட்கார சொன்னாங்க, டவார்னு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் முத்து அந்த ரூமுக்குள்ளே போனது, அதெல்லாம் பார்த்தது, வெடி எடுத்ததெல்லாம் சொல்லலை வேலை பார்க்குற அம்மா. அப்போ அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்போ நேராக விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மாஸ்டர் நம்ம 2 பேரும் அங்கே பார்வதி அவங்க வீட்டில் பூஜையில் இருக்கும்போது உங்கள் பையன் முத்து என் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அதுபோக என் வீட்டில் உள்ள பணத்தையும் எட்டு போயிருக்காரு அப்படிங்கும்போது, சிந்தாமணி நீங்கள் சும்மா விடாதீங்க அப்படிங்கும்போது, சும்மா விடக்கூடாதா? நான் அந்த மீனாட்டை எடுத்ததுக்கு ஆதாரம் வச்சுருப்பான் போலுக்கு, அதனால தான் என் வீட்டில் வந்து எடுத்துட்டான். இப்போ நான் ஏதாவது அவன் மேலே பண்ண போனால் அவன் அதை வச்சு ஏதாவது பண்ணிடுவான். இப்போதைக்கு இதை சும்மா தான் விடணும். மீனாவுக்கு ஒரு தொழில் கிடைக்காது, நான் பார்த்துப்பேன். அந்த கம்பெனி ஆர்டர் எடுத்ததுனால எனக்கு பயங்கர செல்வாக்காயிரும். இந்த கம்பெனி ஆர்டரே இந்த சிந்தாமணி எடுத்துருச்சு, இன்னும் எல்லா ஆர்டரும் சிந்தாமணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, உங்கள் மருமவா என்கிட்டயே சவால் விடுது. என்கிட்டலாம் ஜெயிக்க முடியுமா தொழிலில்? நான் எத்தனை வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். சில ஆஃபர் வந்து அவளுக்கு போச்சு, அதை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எவ்வளோ நாளாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தொழில் மட்டுமா பண்ணுறேன்? சிட்டிக்குள்ளே எந்த வீடு உள்ளங்கத்தில் வந்தாலும் அந்த வீடை வாங்குறது, ஒன்றுமில்லாத வீட்டில் பேய் இருக்குதுன்னு சொல்லி அதை கிளப்பி விட்டு அந்த வீடை குறைச்சி வாங்குறது, வில்லங்கமாக இருக்க வீட்டை வந்து அட்வான்ஸ் போடுறது, இப்படி எல்லா வேலையும் செஞ்சு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரியாக இருக்கேன். எனக்கு இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வீட்டை நான் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குகிறேன். ஏகப்பட்ட வேறு பேரில் நான் சொத்தை முடித்து நான் வீட்டில் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத அந்த மீனா ரொம்ப ஓவராக பேசுகிறா. இந்த 2 லட்ச ரூபா புரட்டதுக்கே தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணமும் அவள் ஃப்ரெண்டு பணத்தையும் வச்சு தான் இதை பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஓவராக ஆடுறாங்களே மாஸ்டர். அந்த மீனாவோ முத்தோ வளர்ந்தா உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. அவங்கள வீட்டிலேருந்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு வீட்டை வந்து தேடுறதுக்கே போராடிட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மீனெல்லாம் புதுசாக தொழில் பண்ணிக்க மாட்டா. இன்னொன்று, உங்களுக்கும் இடைஞ்சிருக்காது மாஸ்டர். நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பாருங்கள். அப்படிங்கும்போது என் வீட்டுக்காருக்கு அதை சொன்னால் புரியவே மாட்டேங்குது. அவங்கள வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னால் நானும் கூட போகிறேன், அவன் என் பையன் அப்படி இப்படின்னு புலம்பிகிட்ருக்காரு. நானும் இவர் போனால் போட்டுன்னு விட்டோம்னா அவ்வளோதான் போயிடுவாவா அப்படிங்கும்போது, மாஸ்டர் அப்படி ஒரு வாட்டி அனுப்பிட்டு உங்கள் வீட்டுக்கார பையன் கூப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை என் வீட்டுக்கார் ரொம்ப வீம்பு பிடிச்சவர், அவர் நீதி நேர்மன் பேசுகிறவர், என் பையன் போயிட்டான், நான் வரைய மாட்டேன் பாரு. அதுபோக அவர் பென்ஷன் வாங்குதார், அந்த பணத்தை வச்சு தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்க. மாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? மொத்தமாக வேணுமா, மாதம் மாதம் வேணுமா? நான் தரேன், ஆனால் அந்த முத்து மீன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, சரி எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு 10 லட்சம் தருவீங்களா அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் என்ன 10 லட்சம், 15 லட்ச ரூபா தரேன், அந்த முத்து மீன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. செய்யலாமா அப்படிங்கும்போது, அழகாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ சிந்தாமணி ஃபோன் பண்ணி, நான் ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுதேன், அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவீங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் நான் பணம் போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சிந்தாமணி வந்து சொன்ன மாதிரி பணம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த முத்து மீனா வீட்டு விட்டு அனுப்பும்போது இவர் கண்டிப்பாக போவோம் பாரு, போயிட்டு போகிறாரு, நம்மளால் தான் 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வந்துடுமே, அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு நம்ம நல்ல மாதிரி வந்துடலாம் அப்படின்னு நினைக்காங்க. ஒரு மண்டபத்தில் 2 மாலை கட்டி கொடுத்தாங்கல்ல மீனா, அந்த மண்டபத்தில் இவங்களோட பூக்கட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு பிடிச்சி போச்சு. அப்போ மீனா, இன்னும் இங்கே டெக்கரேஷன் நல்லப்புறம் நீங்களே எடுத்து செய்யுங்க, வைங்க, பூவுமே நீங்கள் பார்த்துக்கிடுங்க, ஒன்றே ஒன்று மட்டும் செய்யணும், என்ன அப்படிங்கிறாங்க. பொன் அலங்காரம் பண்ணதுக்கு ஆள் வேணும், அதுக்கு யாரும் இருக்காங்களா அப்படிங்கும்போது, சார் நானே பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அனுபவம் இருக்கா அப்படிங்கும்போது, இல்லை சார் நாங்கள் எப்பவும் பண்ணுறது தானே, அதான் உங்களுக்கு நான் சிறப்பாக பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணிடுறாங்க. பண்ணோன்னே, பொண்ணுக்கு அலங்காரம் செமையாக பண்ணியிருக்கீங்க,
இதையும் பேசாமல் நீங்கள் ஒரு தொழிலாக ரெகுலராக பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சார். அப்படிங்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச மண்டபத்துலையும் சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஏம்மா பார்லர் வேலை மட்டும் கூடுதலாக ஒரு ஆளை பாருங்க அப்படிங்கும்போது ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. ரோஹிணிங்க பாருங்கள், நான் இப்போ டெக்கரேஷன் வேலை, பொண்ணுக்கு அலங்காரம், என்ன அங்கே மண்டப அலங்காரம் எல்லாத்தையுமே பார்க்குறேன். இப்படி இருக்கும்போது பார்லர் வேலைக்கும் ஆள் தேவைப்படுது. நான் வேலை எடுக்கிற இடத்துல நீங்கள் வரலாமா அப்படின்னு கேட்கும்போது மீனா, நான் உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்கணுமா? நான் யார் தெரியுமா? அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, யாராக இருந்தானுங்க, நீங்கள் பார்லருக்குள்ள காசை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படிங்கும்போது மீனா, உங்ககிட்டலாம் சம்பளம் வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆள் இல்லை இந்த ரோகிணி அப்படிங்கும்போது, அப்படி சொல்லி ரோகிணி, மீனாவுக்கெலாம் நீ கீழெல்லாம் நீ வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, அப்படி ஒரு வேலையை உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஆண்டி, மீனா எத்தனை லட்சம் எத்தனை கோடி தந்தாலும் நான் மீனாக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லு, புகாரி, நீ கான்ட்ராக்ட் வேலை எடுத்தா ரோகிணி வந்து அதில் வேலை செய்வேன்னு நினைக்கியா, இல்லை நான் செய்ய விடணும்னு நினைக்கியா? அது ஒரு நாள் நடக்க போகிறதில்ல. ஒழுங்கு மரியாதையாக என்ன செய், இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை, வீட்டு வேலையை நான் எப்பவும் பார்க்க தான் செய்கிறேன், அதுக்காக என் ஆசை, என் கனவு, நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாம் நான் விட்டுட்டு யாருக்காக விட மாட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன புதுசாக ஆண்டிங்கிற அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஆண்டின்னு கூப்பிட்றவங்க தானே பிடிக்குது, அதனால தான் உங்களை ஆண்டின்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க நான் கொஞ்ச நாள் படிக்க போகிறேங்க அப்படிங்கும்போது மீனா, என்ன படிக்க போகிற? சரி படி, ரொம்ப சந்தோஷம், டிகிரி படிக்க போறியா, படி அப்படிங்கிறாங்க. ஏங்க டிகிரி எனக்கு இப்போ தேவையில்லை, ஆனால் அந்த பார்லர் வேலை நான் படிக்க போகிறேங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், சொல்லி கொடுக்காங்களே அதை நான் படிச்சுக்கிறேங்க, படிச்சுட்டு அதையும் சேர்த்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. அப்போது நைட்டு அண்ணாமலாட்ட முத்து சொல்கிறாரேப்பா, மீனாவும் பார்லர் வேலை படிக்க போகிறா அப்படிங்கும்போது, என்னடா டெக்கரேஷன் வேலை பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ மொத்த கான்ட்ராக்ட் A to Zன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறாப்பா, ஆரம்பித்து கல்யாண காரியத்திலேருந்து எல்லாமே டோட்டலாக சுபகாரியங்களுக்கு எல்லாமே பண்ணப்படும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போட போகிறோம்ப்பா. அதுக்கு முன்னக்கூட்டி மீனா வந்து டெக்கரேஷன் வேலையை படிக்க போகிறா அப்படிங்கும்போது, இந்த ரோகிணி பொண்ணை கூப்பிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, எப்பா அந்த பார்லர் அம்மாவை பேசி பார்த்தாங்க, அது மீனாக்கில் வேலை பார்க்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் என் மருமகளும் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், சரி பார்க்கலன்னா போட்டோம், மீனா டெக்கரேஷன் வேலை பார்க்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. அப்போ மீனா காலையிலே ஒரு இடத்துல போய் சேருதாங்க. சேர்ந்து பார்லர் வேலையை ஒரு வாரமாக நல்லா படிக்காங்க. அப்போது ஒரு மாதத்தில் கற்றுக்க வேண்டியது நீங்கள் ஒரு வாரத்தில் கற்றுக்கிட்டீங்களே அப்படிங்கும்போது, இல்லை வீம்புக்கு தானே கற்றுக்குறேன், இந்த தொழிலில் நான் வந்து நிலைக்கணும், அதை மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் நல்லா படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு, எங்கே இது மெயினாக இருக்குது, இதில் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியை கூப்பிட்றாங்க. ஸ்ருதி, இது ஆன்லைனில் இந்த ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குற மாதிரி விளம்பரம் போடுங்க அப்படிங்கிறாங்க. விளம்பரம் போடுறாங்க. அப்போ எல்லா பக்கமும் இது வைரல் ஆகுது, நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அப்போ கடை யார் பேரில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு எதிர்பார்ப்பு வருது. அப்போ அண்ணாமலை பேரில் திறக்காங்க. திறந்தோடனே, ஏங்க இந்த ஆஃபீஸ் என்னங்க உங்கள் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இந்த போர்டையும் மாற்றிடுங்க, தொழிலுக்கு ஏற்றாப்புல இருங்க, A to Z எல்லாமே செய்து தரப்படும் திருமண சுபகாரியங்களுக்குன்னு சொல்லி போடுங்க, அதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. போர்டை மாற்றுறாங்க. இங்கே பூரா விசிட்டிங் வந்து ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே கொடுக்காங்க. கொடுக்கும்போது பயங்கர ரீச் ஆகுது, தொழில் ஓஹோன்னு வருது. பார்லர் வேலையிலேருந்து எல்லா வேலையும் எடுக்க A to Z செஞ்சு கொடுக்காங்க. அப்போ மண்டபத்தில் உள்ளவங்க பூரா சொல்கிறாங்க, ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆளாக கொடுப்பான், இப்போ மொத்தமாகவே நீங்கள் செய்கிறீங்க, அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே மீனாவுக்கு வேலை கொடுக்காங்க. இங்கே சிந்தாமணிக்கு சுத்தமாக வேலை இல்லாமல் போயிடுது. இந்த கம்பெனி ஆர்டர் எடுத்தால் நம்மளுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குன்னு நினச்சோம், ஆனால் அந்த மீனா இந்த பார்லர் வேலையிலேருந்து எல்லா வேலையும் கற்று வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆகிட்டால, இந்த தொழிலில் நம்மளை ஓட விட்டால அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. அப்போ மாஸ்டர்கிட்ட பேசுகிறாங்க. மாஸ்டர், உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அந்த மீனாவுக்கு நீங்கள் மனவரியை கொடுக்கணும், அப்படி மனவரியை கொடுத்தா அந்த மீனா வந்து தொழில் பண்ண மாட்டா, எனக்கும் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் மாஸ்டர் இப்படி பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கும்போது, இன்றைக்கி நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கும்போது வீட்டில் சொல்கிறாங்க, ஏங்க இந்த மீனாவில் பெரிய ஒரியாக இருக்குது, இந்த மீனாவை மொத்தம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்க நல்ல தொழிலில் பிஸியாக இருக்கணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க
நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த முத்து மீனா வந்து வீட்டை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, விஜயா, முத்து மீனாவால் தான் அந்த வீட்டுக்கே பெருமை. இதான் உண்மை. இன்றைக்கி ஏ டு செட்னு கேட்டாலே இவங்க ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம எதுனாலும் பேசுவோம். ஆனால் இந்த தொழிலை பொறுத்த மட்டும் இவங்க தனி சாம்ராஜ்யமே வச்சுருக்காங்க. சிந்தாமணி 30 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லி மீனாக்கு எதிராக தொழில் பண்ணலாம் பேசுனாங்க எல்லாருமே. ஆனால் எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்டுட்டா மீனா. அப்படிங்கும்போது ஏங்க அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு போனவங்க அப்படிங்கும்போது விஜயாங்க பாரு. அவங்க இந்த வீட்டுக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்கன்னா போங்கன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது நீ எப்படி போகணுன்னு சொல்லுவ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஓ, இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போட வைக்க சரியாக இருக்காது, அதனால் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்து இருக்க சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களா? அதுவும் சரிதான். சரி விஜயா, உன் சாப்பாடு சரி எனக்கு சரி வராது, அதனால் நான் அவங்களோட இருக்கேன், காலைல அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு எதை சொல்கிறாரு அண்ணாமலை. சொல்லும் போது, இல்லைப்பா இங்கே இருந்தால் தான்ப்பா சரியாக வரும், நீ இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கும்போது, டேய் நானும் உங்க கூட தான்டா இருக்க போகிறேன் அப்படிங்கும்போதுப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறது பிரச்சனை கிடையாது, மனோஜ் ஏனாத்தானன்னு இருக்கான்ப்பா, அது போக அவங்க 2 பேருமே சரியாக பேச மாட்டுறாங்க, இப்போ நீனும் வந்து எங்களோட வந்து இருந்துன்னு இப்போ சரி வராது, அதனால் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் ரைட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வந்து, அதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்புனா கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சிந்தாமணி எங்களை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதனால் எங்களை கிளப்பிவிட பார்க்கிங்களா? மீனா தொழிலில் ஜெயிச்சு போயிட்டே இருக்கா, ஏதாவது மன வலியை கொடுத்தா அவள் அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுவான்னு பார்க்கிங்களா? ஒன்றுமே அவளை ஒன்றுமே செய்யாதுங்கம்மா. பணத்தை அவள் வந்து இழந்த போதும் கூட அடுத்தாப்புல என்ன செய்யணும் தான் யோசிச்சாலே தவிர்த்து முடங்கி ஒரு மூலையில் உட்காரல. இப்போ வீட்டை விட்டு அனுப்புனா மாமா அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு போகிறவன் மட்டும்தான் நினைப்பாளே தவிர்த்து மற்றபடி அவன் முடங்கி இருந்து அவ்வளோதான் வேலை அப்படின்லாம் கிடையாது. ஆஃபீஸ் போட்டாச்சு, ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்ண ஒரு ஆளை போட்டாச்சு. நம்ம வீட்டில் உள்ள சுருதி பிள்ளையும் எங்கள் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வருது அப்படிங்கும்போது, அவள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரின்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கும் தெரியும். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட வரட்டுக்கு வரும் இல்லை. எங்களுக்காக ஆன்லைனில் ஆர்டர்லாம் அந்த பிள்ளை எடுக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது வைக்கிறது எல்லாமே அதான் சொல்லுது. எந்தெந்த மண்டபத்தில் நம்மளுக்கு ஆர்டர்னு அதான் சொல்லுது. மீனா ரொம்ப பிஸியாக இருக்கா. இனிமேல் வீட்டில் மீனா சமைக்க மாட்டா, வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் தான் போடணும். ஆள் கூட பார்த்துட்டோம்பா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, உண்மையிலே அதான்டா சரியாக வரும். மீனா இவ்வளோ பெரிய தொழில் பண்ணிவிட்டு அவளுக்கு ரெஸ்ட் அவசியம். அப்படி இருக்கும்போது வீட்டு வேலைங்க செய்யணும் சரி வராது அப்படிங்கும்போது, ஏங்க சமைக்கலான்னு அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நான் சொல்கிறவங்க தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்கப்பா. அம்மா இந்த மாதிரி டைலாக்கே பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மாற்றி மாற்றி பேச சொல்லுங்கப்பா. ஒரே டைலாக்காக இருக்கும்போது என்னடா என்னை பார்க்க உனக்கு இடக்கா தெரியுதா அப்படிங்கிறாங்க. இடக்காலம் தெரியல, காமெடியாக தெரியுது. அங்கே சிந்தாமணி தொழில் எல்லாமே மீனாட்ட வந்துட்டுருக்கு, அதனால் அந்த சிந்தாமணி அங்கே அலறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையால் நீங்கள் இங்கே அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏங்க இந்த வீட்டில் இவங்க இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது இதையே சொல்லிகிட்டு இருக்காத முத்து, பேசாமல் நல்ல ஒரு வீடாக பாடுறா, நம்ம எல்லோரும் போயிடலாம், விஜயா மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கும்போது, இல்லைங்க ரவி சுருதிலாம் வரமாட்டாங்க, சும்மா வேணால் பேசுவாங்க அப்படிங்கும்போது எல்லாரையும் கூப்பிட்றாரு அண்ணாமலை. கூப்பிட்டோன்னா முத்தையும் மீனாவையும் தனியாக வைக்கணும்னு விஜயா சொல்கிறா அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, மீனா அங்கே போகிறாங்க, நானும் அங்கே போயிடுவேன், ரவி நீனும் அப்படி தானே அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா எங்கே இருக்கு, எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லோரும் ஒன்றா தான் நினைக்கும், ஆனால் நீங்கள் வந்து மீனா நீயும் முத்தையும் தனியாக அனுப்பணும்னு நினைக்கிங்க அப்படிங்கும்போது எப்படிமா இருக்க முடியும் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, டேய் அம்மா எங்கே இருக்காங்க, அங்கே தான் நம்ம இருக்கணும், ஏம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி ரைட்டா அப்பா அப்பாவும் பிரிஞ்சிருக்கலாமா அப்படிங்கும்போதேப்பா, நீங்கள் முத்து கூட தான் இருப்பேனுங்கிறீங்க, நான் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கும்போது, விஜயா ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாரையும் அனுசரித்து எல்லோரும் போகிறாங்க, நீ ரொம்ப ஓவராக பண்ணாத, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னா கிராமத்தில் போயிரு, எங்கள் அம்மாவை வர சொல்லுதேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அண்ணாமலை ஃபோன் பண்ணோன்னே விஜயாட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. விஜயா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, சொட்டையை வச்சு கூட வச்சு ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தானா, ஓ வீடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல், ஓ வீடுன்னு எப்படி உனக்கு வந்துச்சு, என் தம்பி எழுதி கொடுக்க போய் தானே, என் தம்பிக்கு நான் தான் எழுதி கொடுத்துருக்கேன் தானம்மா, சரிதானா, நாளைக்கு நினச்சாலும் அந்த வீடு நான் எடுக்க முடியும், உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. பாதி வீடு என் பையன் பேர்லையும் இருக்குது, பாதி வீட்டை யாருக்காவது ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு எழுதி கொடுத்து விடுவான் பார்த்துக்க, ரொம்ப ஓவராக பண்ண, இல்லை தெரியல அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கிளம்பி வரேன், நீ எந்த சிந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த முத்து மீனாவுக்கும் குடைச்சிட்டு கொடுத்துட்ருக்காம
இன்னும் ஒழுங்கு மரியாதையாக இரு அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். பரவாயில்ல அதுக்கு மேலே அந்த நாச்சியார் குணத்தை பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இன்னும் அப்படி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. ஏங்க எதுக்குங்க உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நீ யார் கால் பண்ணால் அடங்கும்னு எனக்கு தெரியுமில்ல, அதான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்ல மீறி தான் அம்மா பண்ண முடியாது எனக்கும் தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்காங்க. அப்போ சிந்தாமணி நினைக்காங்க, இனிமேல் மீனா தொழிலை நம்ம நிப்பாட்டணும்னா வேலை செய்கிற ஆட்களை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வர ஆட்களை பூரா சிட்டியை அனுப்பி நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே நான் போகலன்னு எல்லோரும் சொல்லிடுறாங்க. மீனா ஒரு வேலை எடுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வரலப்பா அப்படின்னு முத்துட்ட சொல்கிறாங்க. ஏன்க்கா வரல அப்படிங்கும்போது, இல்லை சிட்டின்னு ஒருத்தவங்க வரான், சிந்தாமணின்னு ஒருத்தவங்க வராங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களாம் வந்து முத்துக்கு மீனாக்கிட்டையும் வேலைக்கு போனீங்கன்னா அவ்வளோதான், உங்களை அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. சிட்டி வந்து பயங்கரமாக நல்லப்பா, நாங்கள் வேலைக்கு வந்தோம்னா எங்கள் குடும்பத்தை எதுவும் பண்ணிடணும் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் வரலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஒரு வேலை செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ வந்து எப்படிடா நம்ம இது பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது, முத்து வந்து நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாரு. அங்கே போய் அவனை வெளுன்னு எடுத்து அது ஒரு வீடியோ எடுக்காரு. எடுத்து வேலைக்கு வரவங்க எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க. ஓ முத்து தம்பி இவனை போட்டு வெளுன்னு வெளுக்காரா, அப்போ அந்த சிட்டியெல்லாம் ஒன்றுமே முடியாதா, சரி தான் நம்மளுக்கு தான் முத்தம்பி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க. மீனா பொறுப்பேற்ற அந்த வேலையை ஜம்முன்னு செஞ்சு கொடுத்துட்றாங்க. செஞ்சு கொடுத்தோன்னே நல்ல ஒரு பேர் கிடைக்கிது. சிந்தாமணிக்கு இந்த செய்தி போனோடனே சரியான கடுப்பாகி சிட்டிக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. சிட்டி அந்த முத்து வேலையை கெடுப்பேன் வைப்பேன், முத்து பொண்டாட்டி நம்ம சிட்டிக்குள்ளே தொழிலே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட 10 லட்சம் வாங்கினேன், அந்த 10 லட்சத்தை உடனே கொண்டு கொடுக்கல அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 10 லட்சமாக முக்கியம், அந்த முத்து என் டோட்டல் தொழிலும் முடிச்சு விட்டான், அவனையும் அவன் பொண்டாட்டியும் நிரந்தரமாக முடிச்சு விட்றலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அதை அதுக்கு செய்ய உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. நான் பண்ணால் சரியாக இருக்காது, வெளியூர்லேருந்து ஆள் இறக்குதேன், அதுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா தாங்க நான் முடிச்சு விட்றேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, என் ஒட்டுமொத்த சொத்தை நான் இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த முத்து மீன் அந்த ஊரில் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது. அதுபோக அவங்க இருந்தால் என் தொழில் சுத்தமாக முடிஞ்சு போயிடும். இப்போ நான் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன் முடங்கி போய். அதுக்கு எல்லாம் காரணம் அந்த மீனாவும் முத்து தான். அவங்க இந்த சிட்டிக்குள்ளே தொழில் பண்ணவே கூடாது. இந்த சிந்தாமணி இதெல்லாம் தொழில் பண்ணால் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கணும், நீ பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதில் 400 கோடி வந்து அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ வரையா உன் ஆள் அனுப்பி விட்றியா அப்படிங்கிறாங்க. 25 லட்ச ரூபா வாங்கும் போது நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் வாங்கிடுறாங்க. ஏம்மா கை நீட்டி பணம் வாங்கிட்டேன், இந்த முத்து மீனாவும் சிட்டியை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது அம்பருப்பு அப்படிங்கிறாங்க. இங்கேவே இருக்கக்கூடாது, இந்த மெட்ராஸ் சிட்டியில் என்னை மீறி யாருக்கும் நினைக்கக்கூடாது, டெக்கரேஷன் வேலையை போகக்கூடாது. அவள் A to Zன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆர்டர்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் போட்டு வேலை செய்கிறா. நான் இத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறவ கூட என் வீட்டுக்கு வர ஆளை வச்சு தான் தொழில் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இவங்க ஆஃபீஸ் போட்டது அளவுக்கு தொழில் பண்ணது அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படியே போச்சுன்னா இந்த சிட்டிக்குள்ளே நான் வாழ முடியாது, அதனால் நீ சீக்கிரம் பண்ணி விட்ரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா கவலைப்படாதங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்ச ரூபாய் வாங்கிட்டு சிட்டியை செய்கிறாரு. ஏன்னு கேட்டால் முத்தையும் மீனாவும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இந்த சிந்தாமணிகிட்ட இப்படி சொல்லி தான் ஆட்டையை போட்டோம், இந்த பணத்தை கொண்டு பாம்பேல எங்கேயோ இருந்து பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சிட வேண்டியதான், வேறு வழி கிடையாது அப்படின்னு நினைக்காரு. எங்கள் சிந்தாமணி சிட்டிக்கு கால் பண்ணி பார்க்காங்க, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் தான் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் சிந்தாமணி விசாரித்து பார்க்காங்க, சிட்டி ஊரோட்டே போயிட்டான் உங்கள் பணத்தோட அப்படின்னு சொன்னோடனே இங்கே மேலும் கடுப்பாகுது இந்த மீனா முத்து மேலே. இந்த முத்து மீனாவால் எனக்கு எவ்வளவு நட்டம், இந்த மீனா என் தொழிலை பூரா காலி பண்ணிட்டா, அந்த சிட்டி என்கிட்ட இப்போ பணத்தையும் ஆட்டை போட்டு போயிட்டான், என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு இந்த முத்து மீனாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மண்டபத்து மேனேஜரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என்கிட்ட பணம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் 5 லட்ச ரூபா தரேன், எந்த மண்டபத்துலேருந்து அந்த மீனாவுக்கு வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கும்போதேம்மா நீங்கள் எங்களுக்கு 5 லட்சம் தரீங்க, எங்கள் ஓனர் மாதிரி எல்லாமே மீனாவுக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் நீங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு மீனா மேலே ரொம்பவே கடுப்பாகுது. மீனா என் தொழிலை கெடுத்துட்டடி, இன்னும் கடைசி ஒரு வாய்ப்பு இருக்குது, அதில் நான் நீ விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்காங்க. அதுக்கப்புறம் மீனா தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த சபதத்தில் தோற்ற இந்த சிந்தாமணி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனா இன்னமும் வந்து நம்ம மனசாட்சியை பார்த்துட்டு இருந்தால் சரி வராது, சிந்தாமணி வீட்டில் எடுத்த ஃபோட்டோ வீடியோலாம் இருக்குது,
இதை கொண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க நானே கொண்டு கொடுக்கன்னு சொல்லி மீனா கொண்டு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் அதிகாரிகள் பார்த்துட்டு, ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து சிந்தாமணியை கூட்டி கொண்டு சேதனில் கொண்டு உள்ளே வைக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.